மணிகண்டன் அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக இவ்வளோ விஷயங்களை முன்வைக்கிறாரு, அப்போ பிரதானமான எதிர்க்கட்சி அதுதான் நிற்குது அப்படிலாம் வர வேண்டியதுக்கு பதிலாக இன்னைக்கு இந்த சிக்கல்கள் செங்கோட்டையன் அல்லது இந்த பிரச்சனைகள் அல்லது பாஜக தலைவர்களை சந்திக்க போகிறது அப்படின்னு இருக்கும்போது அவர் மக்கள்கிட்ட வைக்கக்கூடிய அந்த விஷயங்களே டைவர்ட் ஆகிடுது அப்படிங்கிற ஒரு இடமும் இருக்கு இல்லையா? அதுவும் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மீது உண்மையிலேயே எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை உண்டு, ஒரு மூத்த தலைவர் முறையில. இப்ப நீங்க அவர் அந்த கடந்த 5ஆம் தேதி பேசிய பிறகு, கெடு வைத்த பிறகு, பொதுவாகவே தொண்டர்கள் மத்தியில, நிர்வாகிகள் மத்தியில இது மிகப்பெரிய தவறு என்கிற செய்தியா வந்தோடைய யாருமே இதை பிளவாலாம் பார்க்கல. பிளவு அல்லது அதிருப்தி இதெல்லாம் கவலைப்படல. அதாவது எடப்பாடியார் இவ்வளவு கஷ்டப்பட்டு 21 வயதுல இவ்வளவு ஓய்வு இல்லாம, ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாம சுற்றி வராது. இதற்கிடையில இந்த மாதிரி செய்யலாமா என்கிற பார்வை ஒன்றிலேயே வேற எதுவுமே இல்லை. கோட்டீஸ்வரன் அவர்கள் சொன்ன கருத்து இன்றைய நடைமுறையை சரியா உணர்த்தியது. அது சரியா பேசினா அது உண்மைதான். இப்போ இன்றைக்கு அதிமுக என்ன நினைக்கிறாங்க, திமுக எதிராக அந்த உருவாகிற அந்த அதிருப்தி வாக்குகள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது நினைக்கிறது. இதை திசை இருப்புக்கு திமுக சில காரியம் செய்யுது. அது அதிமுக உணராமலாம் இல்ல. அதாவது எந்த ஆயுதத்தை திமுக எடுக்கும் என்பது நிச்சயமாக அதிமுக தெரியுங்க, அதிமுக தெரியாமல் இல்ல. இப்போ அதற்கு அதிமுகவை எதிராக நினைப்பவர்கள், அதாவது எடப்பாடியை முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று கருதுவர்கள், வெளியில பேசுகிற கருதுவர்கள் நிறைய பேர் உண்டு. திமுக எங்களுக்கு களத்துல எதிரியா அதிமுகவை தான் பார்க்கிறோம், அதான் விரும்புறோம்னு சொல்றாங்க. அப்புறம் ஆனா நீங்க சொல்றது வேறு விதமா இருக்கே. இல்ல அதாவதுங்க, அதிமுக மாற்று திமுக, திமுக மாற்று அதிமுக, நடைமுறை மாற்றமே இல்ல. அப்படிதான் திமுக பேசுவாங்க. வேற மூணாவது நம்பரை சொன்னா அவங்களுக்கு இழுக்கு நினைப்பாங்க, அதுக்காக பேசுறாங்க. இப்போ அதிமுக இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி நெருங்கிற அளவுக்கு பல வாய்ப்பு உருவாகிட்டே வருது. இப்போ இதுல இடையில் அதிமுகவை சிதைப்பதற்கான முயற்சி எடுப்பவர் யார்? அது வெளியில் இருந்தா யாரு? இல்ல இல்ல இது இல்ல அவங்க யாருன்னு பேசுறதுக்கு சொல்லல. இப்படி ஒரு செய்தியை பரப்புறவங்க, இப்படி யார பேசணும்னு சொன்னாங்க சாமியார் நினைக்கிறேன். அதாவது ஒரு அதிமுகவுக்கு ஒரு சரிவு உருவாகி இருக்கிறது என்கிற இமேஜை உருவாக்க முயற்சி பண்றாங்க. நிச்சயமா எந்த சரிவும் இல்லை. கூடுதலாக வரவேற்பு அதிகமாக. ஏன்னா திமுக தோற்று மக்கள் விரும்புறாங்க. திரு மணிகண்டன் இப்படி பாருங்களேன், இல்ல சிம்பிளா இன்னைக்கு திமுக என்ன பண்றாங்க, இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு மொத்த தமிழ்நாட்டிலே அவங்க ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. இன்னைக்கு இயல்பா என்ன பண்ணிருக்கணும், திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறாருன்னா பாஜக தலைவர்களை பார்த்து இந்த கேம்பெயின் அல்லது நமக்கு எதிராக சொல்லப்படுது, ஏன்னா மத்திய அரசாங்கத்தை நோக்கி தான் அவங்க வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டை, இந்த விமர்சனத்தை, இதை எப்படி எதிர்கொள்ளணும், இதுக்கு கவுண்டர் என்ன அப்படின்லாம் பேச வேண்டிய இடத்துல இருந்து ஒரு எதிர்கட்சி கூட்டணியா அவங்க என்ன செயல்பட்டு இருக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன இருக்குன்னா, கூட்டணிக்குள்ள கூட்டணி அல்லது இருக்கக்கூடியவர்களை இணைப்பது, இந்த சிக்கல்களே இருக்கும்போது அதை தான் அவர் சொல்றாரு, பர்செப்ஷன்ல ஒரு சரிவு வருது அப்படிங்கிறாரு. அதை இப்ப இன்னைக்கு அதுதான் மெயினா இருந்திருக்கணும். இல்ல கேசர், அவங்க தனக்கு அளிக்கப்பட்ட இந்த 5 ஆண்டு கால ஆட்சி நிர்வாக வாய்ப்பை திமுக சரியாக பயன்படுத்தாமல் தன் இயலாமையை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக தொடர்ந்து மத்திய அரசு மீது பழி போடுகிற ஒழிய தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய முழு அதிகாரம் இருக்குது. கடந்த கால ஆட்சியில நீங்க இதே யாரோ காங்கிரஸ் பிஜேபி யாரோ இருக்கு, இதே மாதிரி நிதி கேட்டதே கொடுத்தாங்களா? கிடையாது. அதான் மாநில அரசு தன் நிதியை பயன்படுத்தி ஒவ்வொன்றையும் பண்ணாங்க. ஒரே உதாரணம் சொல்றது கூட, இப்போ இந்தியா கூட்டணி திரு ஸ்டாலின் நட்போடு இருக்காரு. கேரளாவில முதலமைச்சர் பினராயி விஜயன் நெருங்கிய நண்பர். கர்நாடகாவில் காங்கிரஸ் கூட்டணி. அதாவது 56 ஆண்டுகளாக திமுக சொன்ன வாக்குறுதி ஆனமலையாறு நல்லாது நிறைவேற்றுவேன். ஏன் சார் பண்ணல? அண்டைமான உறவுதான் உங்க கட்சி தான் இருக்குது. இதெல்லாம் முன்வச்சுதானே பேசணும். அந்த கூட்டணி இதெல்லாம் முன்வச்சு பேச வேண்டிய இடம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணணும். இது எடப்பாடியார் தெளிவா பேசினார். 2 முறை அவரோடு பேசினேன், அதிகார மட்டத்தில் சமரச பேச்சுகளுக்கு உடன்பாடு ஏற்படுதல் பேசினார். திமுக எதுவுமே செய்யுங்க. அப்ப இதையெல்லாம் யார் மத்திய சொல்லிச்சா? அப்போ நீ வேண்டும் என்று ஒவ்வொரு தேர்தலும் வெற்றி பெறுவதற்காகவே, வெற்றியை அறுவடை செய்வதற்காகவே மத்திய அரசு பழிவிட்டுக் கொண்டு மக்கள் பழிவாங்க பேசலாம். அது பேசுவோம். கருத்துக்கள் சமத்துறீங்க. ஓகே திரு